பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாட்டிற்கான தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதை ஒட்டி நிறைய பொய் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு கதை தான் இது. என்ன சொல்றாங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் குளத்தூர் தொகுதியில இப்ப சீஃப் மினிஸ்டரா இருக்கிற மு.க. ஸ்டாலின் போட்டியிட்டாரு. அதே தொகுதியில ஆம்ஸ்ட்ராங்கும் போட்டியிட்டாரு. ஆம்ஸ்ட்ராங் கிட்ட வெறும் 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஸ்டாலின் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2021 தேர்தலில் ஆம்ஸ்ட்ராங் குளத்தூர் தொகுதியில போட்டியிடவே இல்லை. ஸ்டாலினும் ஆம்ஸ்ட்ராங்கும் எதிரெதிராக அரசியல் களத்துல அந்த தேர்தலில் சந்திக்கவே இல்லை. அதே மாதிரி தான் 2016 கூட ரெண்டு பேரும் எதிரெதிராக போட்டியிடல. எப்போ ரெண்டு பேரும் எதிரெதிராக போட்டி போட்டாங்கன்னா 2011 தேர்தலில் தான். அந்த தேர்தலில் ஸ்டாலின் 68,000 வாக்குகளுக்கு மேல் வாங்கியிருந்தார். இரண்டாவது இடத்துல அதிமுக தான் வந்திருந்தது. 65,000 வாக்குகளுக்கு மேல வாங்கியிருந்தாங்க. ஆம்ஸ்ட்ராங் மொத்தமே 4,000 வாக்குகள் தான் வாங்கியிருந்தாரு. ஆனா இப்போ எந்த மாதிரியாக பொய் சொல்றாங்க அப்படின்னா வெறும் 3,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஆம்ஸ்ட்ராங்கை வீழ்த்தினார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் 2021 நடந்த மாதிரியாக சொல்றாங்க. இது எல்லாமே தவறான செய்தி தான். உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க யூட்டன்.in படிங்க.